93வது அகவையில் அடியெடுத்து வைக்கும் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நூற்றாண்டை கடக்க வேண்டும், மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக வர வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. டாக்டர் கலைஞர் 93வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 98வது வயதில் மீண்டும் ஆட்சி கலைஞர் பிடிப்பார். இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் இருந்து இந்த தமிழகத்திற்கு பல நன்மைகளை செய்ய நான் வேண்டுகிறேன். தலைவர் அவர்கள் 93வது ஆண்டு முடிந்து 94வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துகிறார். இந்த 5 ஆண்டு முடிந்து அடுத்த 5 ஆண்டில் எங்கள் தலைவர் வருவார், வெற்றி கொடியை நாட்டுவார். நம்ம நாட்டு எல்லா மக்களுக்கும் எல்லா உதவியும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு எங்கள் சின்னம் தோற்று போகவில்லை. ஜெயித்த பிறகு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் மற்றவர்களுக்கு தோத்ததாக நினைத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் வெற்றியின் சின்னம் எங்கள் உதயசூரியன் சின்னத்திலுக்கு அனைவரும் மகிழ்ந்து இங்கே வந்திருக்கிறோம். தலைவர்கள் கலைஞர் அவர்கள் இந்த நேரத்திலும் 93 39 வயது இளைஞர் போஸ் பணியாற்றி எழுதுகிறார், பேசுகிறார், பேட்டி கொடுக்கிறார். எதிர்கட்சி ஆளுங்கட்சியை ஆதாரத்துடன் குற்றச்சாட்டுகிறார். தேர்தல் ஆணையத்திற்கு ஆதாரமாக குற்றம் சாட்டுகிறார். தேர்தல் ஆணையம்தான் இந்த தவறு செய்திருக்கு, இல்லாவிட்டால் தலைவர் கலைஞருடைய ஆட்சி மறந்திருக்கும், மது விலக்கம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டிருக்கும் என்பதனை இந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நான் தலைவர் கலைஞர் அவர்களை வாழ்த்துகிறேன். நாங்கள் மீண்டும் கலைஞர் வருவார். இன்னும் 100 வயசு, இன்னும் 200 வயசு இருக்கணும். அவர் நல்ல மாதிரி எங்களுக்கெல்லாம் பாதுகாக்கணும், தமிழ்நாட்டை கட்டி காப்பாற்றணும். ஒரு பொம்பளை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு நாங்களாம் வேதனைப்படுறோம், வெக்கப்படுறோம், துக்கப்படுறோம். ரொம்ப எங்களுக்கு வேதனையாக இருக்குது. ஆனால் நாங்கள் அழுத்து போயிருக்கிறோம். எங்களால் சொல்லக்கூட முடியலை. நன்றி, வணக்கம்.